நம்ம நகரத்தார்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்னி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? தழுவி அதை இறுக பிழிந்து திருவாசகத்திற்கு எப்படி முக்கணிகளை பிழிந்து தந்திருக்கிறார்களோ அதுபோல ராமாயணத்தை பிழிந்து நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை நீங்கள் கையில எடுத்து படித்தால் தான் தெரியும். ராமாயண புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது படித்துக் கொண்டே இருப்போம். திடுதிப்பென்று சுமத்திரை யார் என்று சந்தேகம் வந்துவிடும். ராமனின் தம்பியர்கள் எத்தனை பேர்? அங்கதன் என்கின்றார்களே, யார் அந்த அங்கதன் என்று சந்தேகம் வரும் பொழுது திரும்பவும் அந்த ராமாயணத்தை நாம் எங்கே பார்த்திருக்கிறோம், இந்த கேரக்டர்ஸ்களை எங்கே பார்த்திருக்கிறோம், ஞாபகம் வரவில்லையே, கம்பராமாயணத்தை திரும்ப எடுத்து படிப்போமா என்றால் அதற்கு நேரம் இருக்காது, பிறகு பார்த்துக் கொள்வோம் என்று தோன்றிவிடும். ஆனால் இந்த கம்பராமாயணம் எளிய பயணம் நம் கையில் இருந்தால் ஒரே நிமிடத்தில் அந்த கேரக்டர் எங்கே வருகிறது, அந்த இடம் எங்கே வருகிறது என்று அழகாக துல்லியமாக சொல்லிவிடலாம். நாம் நேரத்தை வீணாக்க தேவையில்லை. ஒவ்வொருவரும் எப்படி அவரவர்கள் கோணத்திலே பார்த்தார்களோ அதே போல ராமநாதன் அவர்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ன செய்வார்? இருக்கின்ற பாகங்களை எல்லாம் பிரித்து போட்டு விடுவார். அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து விடுவார். நாமும் அதெல்லாம் செய்வோம். ஆனால் திரும்பவும் ஒட்ட தெரியாது, திரும்பவும் சேர்க்க தெரியாது. ஆனால் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சரியாக செய்து விடுவார். அதே போலவே அண்ணன் அவர்கள் கம்பராமாயணத்தை அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து ஒவ்வொரு கேரக்டரும் எங்கே வருகிறார்கள். இப்பொழுது நம்ம கூகுள்ல போய் பார்த்தோம்னா ஒவ்வொன்றையும் பற்றி அவ்வளவு அற்புதமா வரும். அதை விட இன்னும் அழகா அவங்க எப்படி நம்ம சொன்னாலும் அதுல நம்ம போய் அந்த அரை பண்ணிடலாம். ஒரு பேரை போட்டோம்னா அந்த இடத்துக்கு போயிடலாம், ஊரை போட்டோம்னா அந்த இடத்துக்கு போயிடலாம், நிகழ்ச்சியை சொன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம். அப்படி அழகா அந்த புத்தகத்தை நம்ம கையில கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இது மாதிரி செய்யறது ரொம்ப கஷ்டம். அந்த அந்த ராமாயணத்தை காதலித்திருக்கணும். நம்ம மக்கள் எல்லாம் அவங்க காதலிச்சிருக்கணும். ஐயோ இவங்க மக்கள்லாம் படிக்காம விட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது, ராமாயணத்தை எல்லாரும் படிக்கணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம கண்கள் மூலமாக நம்ம மனசு மூலமாக அவ்வளவு பெரிய இதிகாசத்தை அழகா 112 பக்கங்கள், அதுல பாதி படங்கள் அப்ராப்ரியேட்டா எங்கெங்க படம் வரணுமோ அங்கங்க சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம பேரனோ பேசியோ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க ஐயா அப்படின்னு கேட்டா ராமாயணம் படிக்கிறேன் அப்படின்னா மற்ற புத்தகங்கள்ல ஓடி போயிடுவாங்க. இந்த புத்தகத்தை கையில வச்சிருக்கும் போது அது என்ன படம் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படிம்பாங்க. அங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ அவங்க ஒரு கதைகள் மூலமாகவும் நமக்கு சொல்றாங்க. சரி, சின்ன பிள்ளைங்களை தான் அப்படி அப்படின்னா பெரியவங்களுக்கு சும்மா கதை சொல்றாரு அப்படின்னு இல்லை. எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெங்கெல்லாம் ஆப்டா ஒரு ராமாயணத்திலிருந்து ஒரு பாடலை எழுத்து அந்த பாடலையும் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இது கம்பராமாயணத்தையும் அவர்கள் ரசித்திருக்கிறார்கள், மனித குலத்தையும் அண்ணன் ராமநாதன் அவர்கள் ரசித்திருக்கிறார்கள். அதனால் இவ்வளவு அழகான ஒரு புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு நம் அனைவரும் சார்பிலும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது எப்படி அவங்க அந்த ராமாயணத்தை எழுதியிருக்காங்கன்னா, இப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு படம், மிக அருமையான படம். அதுல அந்த வெள்ளைக்கார துறை அவர்கள் சொல்லுவாங்க, நீ வட்டியை கொடுத்துரு, வட்டி கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, வரி விதிப்பாங்க. அதுக்கு நம்ம நடிகர் திலகம் 15 நிமிஷம் பேசியிருப்பாங்க. உனக்கேன் கொடுப்பது வட்டி, அங்க நாட்டு அரைத்தாயா இதே அரைத்தாயா நெல் இது பண்ணியா, நிறைய 15 நிமிஷத்துக்கு அவங்க பேசிக்கிட்டே போவாங்க. அதை கேட்கறதுக்கு அது அருமையான நடிப்பு. ஆனா அதை கேட்கறதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இப்ப டைம் கிடையாது. அதை 2 வரியில சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்? வெள்ளைக்காரத்துறை சொல்லுவாரு, வரி கட்டிடு அப்படிம்பாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன சொல்லுவாரு? முடியாதுன்னு சொல்லுவாரு. இதுக்கு 2 செகண்ட், அதுக்கு 2 செகண்ட், அவ்வளவுதான். அந்த வசனம் 15 நிமிஷம் வசனம் இந்த 2 வார்த்தையில முடிஞ்சு விடும். அது மாதிரி ராமாயணத்தை நட்சத்திர கொடுத்திருக்காங்க, ரெடி ரெக்கனர். அது மாதிரி ஒரு ராமாயணத்தை வால்மீகி ராமாயணமாக இருக்கலாம், கம்பராமாயணமாக இருக்கலாம், ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ராமாயணமாக இருக்கலாம், இல்லை பேராசிரியர் இஸ்மாயில் அவர்கள் எழுதிய ராமாயணமாக இருக்கலாம், ராஜாஜி அவர்கள் எழுதிய ராமாயணமாக இருக்கலாம். எந்த ராமாயணத்தை படித்தாலும் பக்கத்தில் அண்ணனுடைய இந்த ராமாயணம் ஒரு எளிய பயணம், இதை கையில் வைத்துக் கொண்டால் அத்தனையும் கரைத்து குடித்து விடலாம்.
போரே அடிக்கிறது. அதனால இது வந்து நம்ம ஒன்று இல்லை, ஒரு ரயில் பயணத்துக்கும் சரி, கார்லையும் சரி, பஸ்லையும் போகும்போதும் சரி, அது எப்படி எளிய பயணமாக்குறது? டிரைவர் தான் ஓட்ட போறாரு, நம்ம எப்படி அது குறிப்பிட்ட மணி நேரத்தில் நம்ம வந்து அந்த டிராவல் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போவோம், தண்ணி எடுத்துகிட்டு போவோம், நம்ம எங்கேயும் நிறுத்த வேண்டாம், இல்லை நிறுத்துற இடத்துல வெளியில் சாப்பிட வேண்டாம், உடம்புக்கு கெடுதல் கிடையாது. அது ஒரு எளிய பயணமாக நம்ம இது பண்ணிக்கிற மாதிரி இந்த ராமாயணம் ஒரு எளிய பயணம் அப்படிங்கிற புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டோம்னா எப்படிப்பட்ட ராமாயணத்தையும் நாம் எடுத்து வைத்துக் கொண்டு படிக்கலாம். அதனால் அண்ணன் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் சொல்லி ராமாயணம் என்கின்ற இந்த எளிய பயணம் தொடரட்டும். ராமாயணங்களின் பயணங்கள் முடிவதில்லை, பயணங்கள் என்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த புத்தகங்கள் நன்றாக எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும், பயன்பெற வேண்டும்.